நேற்று ஹெச்எஸ்என் கோடோட ஸ்டாப் பண்ணோம்ல, அது இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஹெச்எஸ்என் கோட் சர்ச் பண்ணோம் அப்படின்னா கூகுள் க்ரோம் போயிடுங்க. கூகுள் க்ரோம் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சர்ச் பண்ணுங்க. இப்போ நான் சில்க்டட் பேங்கிள்ஸ்ன்றனால ஹெச்எஸ்என் கோட் ஃபார் சில்க்டட் பேங்கிள்ஸ் அப்படின்னு போட்டால் ஒரு கோட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ணிட்டா அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் ஆகும். ஸோ அதர் அப்படின்னு தான் காட்டும். பிகாஸ் இமிடேஷன் ஜுவல்லரியில் ஒரு ப்ராட் கேட்டகரி, அந்த கேட்டகரிக்குள்ள தான் சில்க்டட் பேங்கிள்ஸ் அப்படின்றது இருக்கு. அப்போ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இமிடேஷன் ஜுவல்லரிக்கு ஒரு ஹெச்எஸ்என் கோட் தேட போகிறோம். அப்படி தேடினா 7117 அப்படின்னு கிரியேட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்துட்டு ஒரு ப்ராட் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறீங்களோ அதோட கேட்டகரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டாப் 5 மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். நிறைய கம்யூனிட்டிஸ் சூஸ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த கேப்சா வந்து கரெக்டாக டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ப்ராசஸே வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடும். சீட் பண்ணோடனே அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஓடிபி. இதில் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களா அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயிலுக்குமே வந்துட்டு ஒரு ஓடிபி வந்திருக்கும். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐடி கிரியேட் ஆயிடும். அவ்வளோதான் உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஐடியை வச்சா நீங்கள் இப்போ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு காப்பி எங்கே வேணா சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ எஸ் அவ்வளோதான், நம்ம என்ரோல்மெண்ட் ஐடி கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன சேல்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கேட்லாக் அப்லோட் பண்ணோம். அது அடுத்த வீடியோஸ்ல